சொல்லிக்கிட்டு வந்த கேள்வி என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தால் அதுவும் மறுமை நாளில் என்ன செய்யும், கேள்வியாக விசாரணையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து 7வது கேள்வியாக அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். 102வது அத்தியாயம் 8வது வசனத்தில் என்னது, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், பிறகு நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை குறித்து நீங்கள் மறுமை நாளில் விசாரணை செய்யப்படுவீர்கள். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா அருட்கொடைகளை பற்றியும் விசாரணை இருக்கிறது. அந்த அருட்கொடையின் விஷயத்திலே நாம் எப்படி பேணுதலாக நடந்தோம், அதை எப்படி பயன்படுத்தினோம் என்பது உண்டான கேள்வி. இதுவும் பெரிய கேள்விதான், சாதாரண கேள்வி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லாமே என்னதான், அருட்கொடை தான். பொருளாதாரம், ஆரோக்கியம், மனைவி மக்கள், என்ன, இது போன்று ஏகப்பட்ட நியமத்துகளை, இறைவனின் அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருட்கொடைகளின் விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொண்டோம்? ஒன்று, இந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தினோமா இல்லையா, அதுவும் அதுக்குள்ள என்ன செய்யும், கேள்வியாக வரும். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் நாம் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், வயின் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முனைந்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அருட்கொடைகளே எத்தனைன்னு தெரியாத போது நன்றி மட்டும் செலுத்திட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லை, சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கேதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய ஒரு அடியாராக மாறினார். எப்போ தெரியுமா? ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறினார்களாம். தஃப்சீர் இப்னு கதீர்ல பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வே, உனக்கு நான் எப்படி முழுமையாக நன்றி செலுத்தியவனாக மாற முடியும்? உனக்கு நன்றி செலுத்துவது கூட நீ செய்த ஒரு அருட்கொடை தானே. அப்படிதானங்க, ஒரு அருட்கொடைக்கு ஒரு நன்றி செலுத்தணும்னா நன்றி செலுத்துறதும் என்னதான், அருட்கொடை தான். அப்ப அந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தணும். எப்படியா இருந்தாலும் இறைவனின் ஒரு அருட்கொடைக்கு நாம நன்றி செலுத்தாம தான் அந்த அந்த ஒரு அருட்கொடை பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னபோது அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பதில் கூறியதாக பதிவு செய்யப்படுது. சுலைமானே, நபியே, நீங்க இப்பதான் அல்லாஹ்வுக்கு முழுமையா நன்றி செலுத்தியவராக மாறுகிறீர்கள். ஏன் தெரியுமா? நாம கொடுத்த அருட்கொடைக்கு முழுமையா நன்றி செலுத்த முடியாதுன்னு நீ உணர்ந்தவர், நீ தெரிஞ்சுக்கிட்டவர். இப்பதான் நீ முழுமையான நன்றி செலுத்தி அடியானாக நீ இருக்கிறாய் என்று அல்லாஹ் சுலைமான் நபிக்கு பதில் கூறியதாக நாம் தஃப்சீர்களில் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, நாம் அனுபவிக்கிற, நாம் பயன்படுத்துகிற எத்தனை அருட்கொடைகள், அதுக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா, அதை உரிய முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இல்லைன்னா மறுமையில் அது கேள்வியாக வரும். எல்லா நியமத்துக்கும் என்ன இருக்கு, கேள்வி. தண்ணி, அது ஒரு பெரிய நியமத்து. தண்ணி நியமத்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சுப்ஹானல்லாஹ். தண்ணி இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. தண்ணி இல்லைன்னா தாவரங்கள் விளையுமா? அதன் மூலம் மனுஷனுக்கு சாப்பாடு கிடைக்குமா? இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா நம்மளை நாம் சுத்தப்படுத்திக்க முடியுமா? தண்ணி இல்லைன்னா இபாதத்துகளை நம்ம செய்ய முடியுமா? வழக்கமாக செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்ய முடியுமா? அப்போ எவ்வளவோ தேவைகள் இந்த தண்ணியின் மூலமாக இருக்குது. அது ஒரு மாபெரும் அருட்கொடை. இப்படி இந்த அருட்கொடைகளை குறித்து நாளை மறுமை நாளில் விசாரணை தொடுக்க இருக்கிறான். நாம் சாப்பிட்ற சாப்பாடு, அது ஒரு பெரிய அருட்கொடை. அப்படித்தானே? இறைவன் தந்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. இந்த அருட்கொடை குறித்து நிச்சயமா மறுமை நாளில் என்ன இருக்கு, விசாரணை இருக்கு. அந்த அருட்கொடையின் விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், அதை எப்படி பாதுகாத்தாய், எப்படி பயன்படுத்தினாய் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தை நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடுநிசி நேரம் சாப்பாடு இல்லாம பசியினால வெளியே வர்றாங்க மதீனா வீதியில. அந்த நேரம் பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெளியே வர்றாங்க. அப்ப கேட்குறாங்க, உமரே, அபூபக்கரே, ஏன் இந்த நடுநிசி நேரத்தில் வெளியே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அல்லாஹ்வின் தூதரே, பசி, தூக்கம் வரல, அதனால வெளியே வந்தோம்.
அப்போ அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட அதே பசி தான் கூவத்தை இல்லாத யோசிச்சு பாருங்க. பசியை நமது வாழ்க்கையில் கண்டிப்பாக உணரணும். பசிச்சு சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணும். அல்லாஹ்வுக்காக பசியையும் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? உணரணும். அறவே எனக்கு பசிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பது முறையில்லை. பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அதே பசி தான் என்ன இங்கே வெளியேற்றிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க மதீனாவின் மேட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நபித்தோழர் வீட்டுக்கு நாம் போவோம்னு சொல்லிட்டு 3 பேருமே என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. நபி அவர்கள் எங்களுக்கு ஏதாவது இருந்தால் உணவு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. அந்த சஹாபி என்ன செய்கிறாரு? ஒரு ஆட்டை அறுத்து விருந்து ஏற்பாடு செய்கிறாரு. 3 பேரும் என்ன செஞ்சாங்க? பசியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே நபி அவர்கள் இந்த வசனத்தை சொன்னாங்க, சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இந்த அருட்கொடையை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, கடுமையாக பசியாக இருந்திருக்காங்க, பசியாக இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலும் இந்த மாதிரி ஒரு அருட்கொடையை பற்றி நினைவு நான் கூர்ந்து இதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. அப்படின்னா அன்பிற்குரியவர்களே, பசியே இல்லாமல், சாப்பாட்டின் மீது தேவையே இல்லாமல், பிறர் அந்த சாப்பாட்டிற்காக நிறைய பேர் என்ன தேவையோடு இருக்கின்ற சூழலில் சாப்பிடுவதை கொண்டே நாம் என்ன ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், ஆனந்தம் அடைகிறோம் என்றால் நிச்சயமாக அதற்கு கண்டிப்பாக என்ன இருக்கு? மறுமை விசாரணை இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சமைக்கப்பட்டுச்சுன்னா ஒரு ஆடு, அதில் ஒரு பகுதியை எடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த இறைச்சி துண்டை கொடுத்து அனுப்புங்கள், அவளும் இது போன்ற உணவை சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு தன் மகளுக்கு என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு ஆட்சி தலைவருடைய மகள், ஆட்சி தலைவருடைய சொந்தக்காரர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. குடும்பமே எப்படி இருந்திருக்காங்க? பசியோடு இருந்திருக்காங்க. அடுத்தவளை சாப்பாட்டை எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா அப்படி எதிர்பார்த்து இருந்து கிடைச்ச பிறகும் நிச்சயமா இதை பற்றி மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்ற ஒரு பயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்துக்கு ஊட்டுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அனுபவிக்கும் போது என்ன பயமும் என்ன உணர்வும் நமக்கு ஏற்படும். இதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பானே, இதற்கு நான் நன்றி செலுத்தினேனா, இதற்கு உரிய கடமையை நான் செய்தேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானே என்கிற அந்த உணர்வோடு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அனுபவிக்கும். அந்த பயத்தோடு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் அனுபவிக்கணும். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் இறக்கப்பட்ட போது சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எந்த அருட்கொடையை பற்றி கேட்கப்பட போகிறோம்? எங்களுக்கு என்ன அருட்கொடை இருந்துச்சு? இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்ட புதுசில் பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான் இருந்துச்சு. இந்த அருட்கொடையை பற்றியா நாங்கள் விசாரிக்கப்படுவோம்? உண்மைதானுங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஆரம்பத்தில், இஸ்லாம் பரவுற ஆரம்பத்தில் காஃபியர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் நல்லா வாழ்ந்தாங்க, சொகுசா வாழ்ந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாம் ஏராளமான வசதிகள் இருந்துச்சு. ஆனால் முஸ்லிம்களுக்கு எதுவும் இல்லை. தண்ணி பேரிச்சம்பழம் தானே இருந்துச்சு. இந்த அருட்கொடைகளை பற்றியா நாங்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவோம் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டதும் நபி அவர்கள் சொன்னாங்க, இன்ன ذلك سيكون, நிச்சயமா அது நடக்கும். ரசூல் என்ன பதில் சொன்னாங்க? நிச்சயமா அந்த விசாரணை நடந்தே ஆகும் அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. தண்ணிக்கும் பேரிச்சம்பழத்துக்குமே விசாரணை இருக்குன்னா, சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருட்கொடைகளுக்கு என்னென்ன விசாரணைகளை அல்லாஹ் நம்மிடத்தில் தொடுக்கவிருக்கிறான் என்பதை நாமே யூகித்துக் கொள்ள வேண்டியதுதான். அதனால அருட்கொடைகளை குறித்து என்ன இருக்கு? கண்டிப்பா விசாரணை இருக்கு. இதை நாம மறந்துடக்கூடாது. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி பாருங்க. அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி அவர்கள் சொல்றாங்க, இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத். நாளை மறுமை நாளில் ஒரு அடியானிடத்தில் முதலாவதாக கேட்கப்படுகின்ற கேள்வியே தொழுகைதான் அப்படின்னு சொல்றாங்க. தொழுகையை குறித்து தான் முதல் கேள்வி. நீ தொழுதாயா? தொழுதாய் என்றால் எப்படி தொழுதாய்? அடுத்த கேள்வி வரும், உரிய நேரத்திற்கு தொழுதாயா? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்ததை போன்று தொழுதாயா? அல்லது உனது சிந்தனைக்கு ஏற்ப, உனது மனோ இச்சைக்கு ஏற்ப நீ தொழுதாயா என்றும் அல்லாஹ் மறுமை நாளிலே கேள்விகளை அடுக்கடுக்காக தொடுப்பான்.
அப்போ தொழுகை குறித்து பெரிய கேள்வி. முதல் கேள்வியே இதுன்னா யோசிச்சு பாருங்க. முதல் கேள்வியே தொழுகை குறித்து தான் அப்படின்னா, அப்போ இதுல வெற்றி பெறலன்னா அடுத்தடுத்து உள்ளதுதான் என்னவா இருக்கும்? சிரமமாக தான். முதல் கொஸ்டினுக்கு ஒருத்தர் திணறாருன்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு பதில் வர்றது கஷ்டம், பெரிய தடுமாற்றம், ஏமாற்றம் தான். அதனால முதல் கொஸ்டினே தொழுகைன்னு சொன்னா, அப்ப இந்த தொழுகை விஷயத்திலே முஸ்லிம் உம்மத்து எப்படி சரியா இருக்கணும், பேண்டுதலா இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைக்க கடமைப்பட்டிருக்கு. தொழுகை குறித்து எவ்வளவு முக்கியத்துவங்களை நாம கேட்டிருப்போம் குர்ஆன் ஹதீஸ்ல. அப்படித்தானே? நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹதீஸ்லாம் அதனுடைய முக்கியத்துவங்கள் நிறைய சொல்லப்படுது. மனித ஜின் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான். அதாவது மனித ஜின்னை படைத்ததற்கான நோக்கங்களில் ஒன்று என்னை வணங்குவது. இப்படி அல்லாஹ் சொல்லலை, அப்படித்தானே? இப்படி சொல்லியிருந்தா மற்றதையும் நம்ம செஞ்சுக்கலாம்னு அர்த்தம். அப்படி சொல்லாம அல்லாஹ் என்ன சொல்றான்? மனித ஜின் கூட்டத்தை படைத்ததற்கான காரணமே வணங்குறதுக்கு தான். அப்படின்னா வணக்கம் தான் முதன்மையானது. அல்லாஹ்வை தொழுவதுதான் மிகப்பெரியது. அதனால அதுல நாம கோட்டை விட்டுறக்கூடாது, கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா இது மறுமையில கண்டிப்பா விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார். நபியே, உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுமாறு ஏவுங்கள், நீங்களும் அந்த தொழுகையில உறுதியா இருந்து வாருங்கள். எப்படிப்பட்ட அறிவுரை யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு சொல்ற அறிவுரை? நபிக்கு சொல்வதன் மூலம் நமக்கு தான். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் எவ்வளவு பெரிய உறுதியை காட்டினார்கள். நபி அவர்களிடத்துல கேள்வி கேட்டாங்க சஹாபாக்கள். நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஒருத்தர் 5 கேள்வி கேட்டாங்க. 5 காரணங்களை சொன்னார். என்னது? அல்லாஹ்வின் தூதரே, என் வீடு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்றார். எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றார். என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லைன்றாரு. அது மட்டும் இல்லை, நான் வர்ற வழி இருக்குல்ல, அது வன விலங்குகளும் விஷ ஜந்துக்களும் நிறைந்த பாதை. அது மட்டும் இல்லாம நான் வர்ற வழி மேடு பள்ளங்கள் மலைகள் நிறைந்த பாதை. இப்படி 5 காரணம் சொல்லி கேட்கிறாரு. அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜமாத்துக்கு வராம இருக்கலாமா? நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? உனக்கான விதிவிலக்கு எனக்கு சொல்லப்படவில்லை. பாங்கோசை கேட்கிறது என்றால் நீங்கள் பள்ளிக்கு வந்துத்தான் ஆக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க. இந்த தொழுகையினுடைய விஷயத்துல எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. என்ன காரணம் இருக்கு நம்மகிட்ட? அவர் சொன்ன 5 காரணத்துல ஏதாவது ஒன்று இருக்காங்க நமக்கு? நியாயமா பார்த்தா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அப்படித்தானே? தொழுகைக்கு ஜமாத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கான எல்லா காரணமும் அவர்கிட்ட இருந்துச்சு. இருப்பினும் நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் எவ்வளவு கவனமாக இந்த தொழுகையில் இருக்கணும் அப்படிங்கிறத உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிறது. பொறுப்பை குறித்து மறுமையில விசாரணை இருக்கு. அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றின, அந்த பொறுப்பினுடைய கடமையை நிறைவேற்றினாயா, அதில் நீ பலகீனம் அடைந்தாயா, அந்த பொறுப்பை மிஸ்யூஸ் செய்தாயா, அல்லது அந்த பொறுப்பிலே நீ எப்படி நடந்து கொண்டாய் என்கிற விவரத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்ல வேண்டும். பொறுப்பு குறித்து மறுமையில விசாரணை. அன்பிற்குரியவர்களே, பொறுப்பு என்பது சாதாரணமான ஒன்று இல்லை. பொறுப்புகள் என்பது, பதவிகள் என்பது, பட்டங்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை எடுத்துட்டா அதில் உள்ள சீரியஸ்னஸ் புரிஞ்சு கரெக்டாக அதை நிறைவேற்றணும். இல்லாவிட்டால் அந்த பொறுப்பை நமக்கு எதிராக மறுமையில் திரும்பி நிற்கும். அதைத்தான் நபி அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ பொறுப்புல ரொம்ப கவனமாக இருக்கும், இல்லைன்னா அது மறுமையில் கேள்வியாக வரும். அடுத்து பாருங்க, திருமிதி என்ற நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்படுது. இதுல 5 கேள்விகள் வருது. ஒரே ஹதீஸ்ல 5 கேள்விகள் சொல்லப்படுது. இந்த 5 கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, நாளை மறுமை நாளில் ஒரு அடியானிடத்திலே 5 கேள்விகள் கேட்கப்படாமல் அவன் எங்கும் நகர முடியாது. கண்டிப்பா அந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லிட்டு அந்த 5 கேள்வி என்னங்கிறத நபி அவர்கள் விவரித்து சொல்றாங்க.
வஅன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உனது ஆயுளை வாழ்நாளை நீ எதில் கழித்தாய். உனது ஆயுளை உனது வாழ்நாளை நீ எதில் கழித்தாய். எவ்வளவு பெரிய கொஸ்டின் பாருங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் உள்ள அந்த வாழ்நாளை எதிலே நீ கழித்தாய் சொல்லு. இது சின்ன கொஸ்டினா பெரிய கொஸ்டினா? எவ்வளவு பெருசு. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கணக்கு வழக்கம் அல்லாட்ட கொடுக்கணுமே சொல்லு அப்படின்னு அல்லாஹ் கேட்டா என்னத்த சொல்லுவோம்? அன்பிற்குரியவர்களே, கேட்பான் அல்லாஹ், எதுல நீ கழிச்ச? நீ தூங்கி கழித்தாயா, அல்லது விளையாட்டிலே கழித்தாயா, அல்லது வியாபாரத்திலே கழித்தாயா, அல்லது வேடிக்கை பார்ப்பதிலே கழித்தாயா, அல்லது என்னை வணங்குவதிலே, எனது மார்க்கத்தை படிப்பதிலே, அல்லது எனது மார்க்கத்துக்காக ஜிஹாது செய்வதிலே நீ கழித்தாயா, அல்லது வேறு எதில் கழித்தாய் சொல் என் அடியானே என்று அல்லாஹ் என்ன செய்வான்? மொத்த வாழ்நாள் குறிப்பே அல்லாஹ் கேட்பான். எப்படி சொல்ல போறோம்? நம்ம வாழ்க்கையில சில நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தா என் வாழ்நாளை இதுல கழிச்சேன்னு சொல்லலாம். நம்ம செய்யறது கொஞ்சம், அப்படித்தானே? கொஞ்சமோ நெஞ்சமோ விட்டு விட்டு அப்பப்போ சீசனுக்கு என்ன செய்வதை போன்று நாம் செய்கிறோம் என்றால் என்ன பதிலை அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்ல போகிறோம் என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது ஒரு பெரிய கேள்வி. வாழ்நாளை குறித்து அல்லாஹ் என்ன செய்யறான்? கேள்வி கேட்கிறான். அடுத்து ரெண்டாவது, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு. ரெண்டாவது கேள்வி, உன் இளமையை நீ எதில் கழித்தாய்? முடிவு போச்சு. வாழ்நாள்ல இளமையை மட்டும் நல்லா தனி கேள்வி வச்சிருக்கான். வாழ்நாளை கேள்வி கேட்டுட்டு வாலிபத்தை விட்டுட்டா கூட நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இங்க வாலிபத்துக்கு எல்லாம் தனி கேள்வி வச்சிருக்கான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்நாளை நாம் பயன்படுத்துறதுல வெற்றி அடைஞ்சிருப்போம். ஆனா வாலிபத்தை பயன்படுத்துறதுல நிறைய பேர் தோத்து போயிருப்போம், அல்லாஹ் நாடிய மக்களை தவிர. ஆனா அங்க அல்லாஹ் நமக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கான். உன் வாலிபம் எங்கே கழிந்தது, எதில் கழிந்தது சொல். யோசிச்சு பாருங்க என்ன பதில. வாலிபத்தை வீணான வழியில கழிச்சவங்க பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் வெக்கி தலை குனிந்து பதில் சொல்லாம நிற்பாங்க. அதுதான் பதிலாக அவங்க தருவாங்களே தவிர என்ன பதில் சொல்ல முடியும்? சரியான பதிலை சொல்ல முடியுமா? மார்க்கத்தை படித்தேன் என்று சொல்ல முடியுமா? மார்க்கத்துக்காக போராடினேன்னு சொல்ல முடியுமா? மார்க்கத்துக்காக வாழ்ந்தேன் என்று சொல்ல முடியுமா? உண்மையில் அப்படி நடந்திருந்தால் சொல்லலாம். அப்ப வாலிபம் அது ரொம்ப முக்கியம். அன்பிற்குரியவர்களே, இந்த வாலிபத்தை சரியாக ஒருவர் பயிர் செய்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு உரியவராக மாறுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ லயஅஜபு அனிஷாபி லா ஸபுவத லஹு. மனோ இச்சையின் பக்கம் சாயாத இளைஞனை, வாலிபனை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆச்சரியம் தானே? வாலிப காலத்துல மனோ இச்சையின் பக்கம் போகாத வாலிபனை பார்க்கறது ஆச்சரியம் தானே? இன்னைக்கு உள்ள வாலிபர்களை எப்படி பார்க்கிறோமா? இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் எப்படி வாழ்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதுவிலும் மாதுவிலும் போதையிலும் ஊர் சுற்றுவதிலும் பொறுப்பற்றவர்களாக வாழ்வதிலும் குடும்பத்துக்கு சுமையாக இருப்பதிலும் தன் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய சூழ்நிலையில தான் வாலிபர்களை பெரும்பாலும் பார்க்கிறோம். இருக்கா இல்லையாங்க? நான் உண்மை சொல்றேன்னா பொய் சொல்றேன், யதார்த்தம். பல பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? கதறுகிறார்கள். பல பெற்றோர்கள் உள்ளத்திலே குமுறுகிறார்கள். என் மகன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு என்ன செய்யறாங்க? வெளியே சொல்லாம உள்ள குமுறுறாங்க. அந்த அளவுக்கு சில வாலிபர்கள் இருப்பதை பார்க்கும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சிறந்த வாலிபர்களா இருந்தாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபரை எடுத்துக்கொள்ளுங்கள். 31 வயசுல இஸ்லாத்துக்கு வந்து 37 வயசுல இறந்து போயிட்டார். இந்த மண்ணை விட்டு பிரிந்து விட்டார். அவர் வாழ்ந்தது இஸ்லாத்துல 6 வருஷம் தான். நபியோடு அவருக்கு பழக்கம் 6 வருஷம் தான். ஆனா இந்த 6 வருஷத்துல அர்ஷையே அசைக்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்ல முடியுமா? நாம சொல்ல முடியுமாங்க? வாலிபத்தை நான் சரியா பயன்படுத்தினேன் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? அவர் சொல்லலாம், யல்லாஹ் என் வாலிபம் சரியா கழிஞ்சிச்சு, உன் வழியில என் வாலிபத்தை கழித்தேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா?
யோசிச்சு பாருங்க. இன்றைக்குள்ள வாலிபர்கள் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய அளவிலே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்ல. நீங்க பார்க்கிறோம் எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய லட்சியம் என்னவென்று தெரியாமல், இலக்கு என்னவென்று தெரியாமல், தனது வாழ்க்கையை வாழ தெரியாமல் வீணெடுத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம். போதையில சிக்கி, மதுவில சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். சஹாபாக்கள் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, வாலிபர்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இளமையை எப்படி கழிக்கணுங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கு. அப்போ இந்த இளமை இது சரியா கழிக்கப்பட வேண்டும். அந்த இளமையை குறித்து மறுமையில கண்டிப்பா விசாரணை இருக்கு. அடுத்து மூணாவது கேள்வி. 5 கேள்வியில மூணாவது கேள்வி என்ன? நீ கற்றதை கொண்டு எவ்வாறு செயல்பட்டாய்? இது கற்றவர்களுக்கான கேள்வி. கற்றதை கொண்டு எவ்வளவு செயல்பட்டாய், எவ்வாறு செயல்பட்டாய், கற்ற பிறகு ஏன் செயல்படவில்லை, இப்படி கேள்வி அவருக்கு. அப்ப கற்காம இருந்தா அவருக்கு கேள்வி மாறும். கற்காம இருந்தா கேள்வியே வராதுன்னு நினைச்சுக்காதீங்க. அவ்வாடா நம்ம தப்பிச்சோம், ஆலிம் சாதம் மாட்டிக்கிட்டாரு, மார்க்கத்தை படிச்சவங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு. ஒருத்தர் கற்கவே இல்லை என்றால் அவருக்கு கேள்வி எப்படி மாறும்? நீ ஏன் கற்கவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏன் கத்துக்கல அப்படின்னு அவருக்கு கேள்வி இருக்கு. கத்துக்கிட்டவங்க சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹ். கத்துக்காதவங்க எப்படி சொல்ல முடியும்? உலகத்துல மார்க்கத்தை கத்துக்கிறவங்க அதிகமா, கற்காதவங்க அதிகமா? சொல்லுங்க, எத்தனை சதவீதம்? 10% தான். மார்க்கத்தை கத்துக்கிறவங்கன்னு சொன்னா 10%, 20% தான் சொல்லணும். மீதம் 80% பேர் இந்த மார்க்கத்தை கற்காதவர்களாகத்தான் இருக்கிறார். எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு பொடுபோக்கு. அப்போ கற்றவர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கான கேள்வி இருக்கு. 3வது கேள்வி. அடுத்து 4வது கேள்வி என்னன்னா, பொருளாதாரத்தை எந்த வழியில் சம்பாதித்தாய்? பொருளாதாரத்தை எந்த வழியில் சம்பாதித்தாய்? நீ உழைத்து சம்பாதித்தாயா, வியாபாரத்திலே சம்பாதித்தாயா, அல்லது எதிலே நீ சம்பாதித்தாய், எந்த துறைகளில் சம்பாதித்தாய்? இந்த கணக்கு வழக்க கொடுக்கணும். இதுவும் பெரிய கொஸ்டின் தானே. அடுத்த 5வது கேள்வி என்னன்னா, அந்த பொருளாதாரத்தை எந்த வழியில் செலவு செய்யணும்? வரவு செலவு ரெண்டையும் கொடுக்கணும் அல்லாட்ட. நல்லா புரிஞ்சுங்க, வரவு செலவு கடையில வேலை பார்க்குற முதலாளிகிட்ட மட்டும் கொடுக்குற விஷயம் இல்லை. யார்கிட்டையும் கொடுக்கணும்? அல்லாஹ்விடத்தில் ரப்புல் ஆலமீன்கிட்டையும் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. வரவு மட்டும் கேள்வியில இருந்தா கூட ஓரளவு தப்பிச்சுக்கலாம். ஏன்னா செலவு என்ன செஞ்சாகணும்? கொடுத்தாங்க. அல்லது செலவு மட்டும் இருந்து வரவு கொஸ்டின்ல வரலன்னா கூட தப்பிச்சுக்கலாம். ரெண்டுமே வந்துருச்சு. ஏன்னா சில பேர் பணத்தை சம்பாதிக்கிறதுல பேண்டுதலா இருந்திருப்பாங்க, ஆனா செலவழிக்கிற விஷயத்துல கோட்டை விட்டுருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க. சில பேர் சம்பாதிக்கிறதுல கோட்டை விட்டுருப்பாங்க, செலவு பண்றதுல என்ன செய்வாங்க? நல்லா பண்ணுவாங்க. மாறியும் இருக்கிறத பார்க்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? கொடுக்கணும். ரெண்டுக்கும் என்ன இருக்கு? மறுமையில் விசாரணை இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மறுமை நாளை குறித்தே கேள்வி இருக்கு. மறுமை நாளை குறித்தே கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒரு அடியானிடத்துல பல கேள்விகளை கேட்பானா. அந்த கேள்விகள்ல ஒன்று, இப்படி ஒரு நாள் வரும் என்று நீ நினைத்தாயா? இந்த மாதிரி ஒரு நாளை நான் சந்திப்பேன் என்று நீ கருதினாயா? அப்படிங்கிறத ஒரு கேள்வி பாருங்க. மறுமை நாளை குறித்து, மறுமை நாளை குறித்தே அல்லாஹ் விசாரணை வச்சிருக்கான். அன்பிற்குரியவர்களே, அப்ப இந்த மறுமை நாளை பற்றிய நம்பிக்கையும் பயமும் நம் முஸ்லிம் உம்மத்துல எப்படி இருக்கு அதை பார்க்கணும். உண்மையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தா அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் என்ன செய்யலாம்? 5 தான். என்னென்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குமோ என்று, அதாவது இன்னைக்கு மறுமை நாளாக இருக்குமோ என்று.
யாரை தவிர? மனித ஜின் இனத்தை தவிர. அலட்சி இந்த 2 பேர்கிட்ட தான். மீத எல்லாம் மலைகள் நடுங்குது, பறவைகள் நடுங்குது, அதே மாதிரி தாவரங்கள், விலங்குகள், எல்லா படைப்புகளும் அஞ்சுது. மனித ஜின் கூட்டத்துக்கு தான் அலட்சி. அவனுக்கு வெள்ளிக்கிழமைங்கிற ஞாபகமே இல்லை. வெள்ளிக்கிழமைங்கிற ஞாபகம் இருந்தால் தானே மறுமையை பற்றி ஞாபகம் வரும். ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு சும்மாவுக்கு போகணுமா, மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற பல பேரை பார்க்குறோமா இல்லையா? அப்போ மறுமையை பற்றி அச்சமும் கவலையும் உணர்வும் இந்த அளவுக்கு தான் அவங்கள்ட்ட இருக்கிறத பார்க்கணும். இத்தனைக்கும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மறுமையை பற்றி யாருக்கு அறிவுரை செய்யப்படுது? மரங்களுக்கும் மலைகளுக்குமா? மனுஷனுக்கு தான் அறிவுரை செய்யப்படுது. வாரம் ஒரு முறை ஜும்மா உரை நடத்தப்படுது. வாரத்தில் ஒரு முறை ஜும்மா உரை நடத்தி அவனுக்கு உபதேசங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த உபதேசத்தையும் மீறி மறுமை நாளை மறக்கிறான்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய அலட்சியம், பொடுபோக்கு. இது என்ன சொல்லணும்னா, அலட்சியம் கூட சொல்லக்கூடாது, திமிரு. இது என்ன சொல்லணும்? இவ்வளவையும் தாண்டி மறந்து அலட்சியமா வாழ்றான்னா பெருமையும் திமிரும் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும் அத்தகைய நிலையிலிருந்து. மறுமை நாளை பற்றிய எதிர்பார்ப்பு அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். எப்போதும் அதை எதிர்நோக்கியே வாழணும். அடுத்து பாருங்க, ஒரே ஹதீஸ்ல 3 கேள்வி வருது. புகாரில, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. 3 கேள்வி என்னன்னா, அதுல முதல் கேள்வி, நம்மிடத்துல யாராவது உணவு கேட்டு நாம் மறுத்து விட்டால், கொடுக்க முடியும் என்ற சூழலில் இருந்தும் மறுத்து விட்டால், அது கண்டிப்பா மறுமையில் என்ன செய்யுமா? விசாரணைக்கு வருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இப்படி சிம்பிளா சொல்லாம எப்படி ஒரு உதாரணமா சொல்லி காட்டுறாங்க பாருங்க. மறுமையில் அல்லாஹ் கேட்பானா, இந்த உணவு கேட்டும் கொடுக்க மறுத்தவன்ட்ட, அடியானே, நான் ஒரு நாள் உன்னிடத்தில் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவு தர மறுத்து விட்டான். அந்த அடியான் ஆச்சரியப்பட்டு, அல்லாஹ்வே, உனக்கு உணவா? உனக்கு உணவு தேவை எப்படி இருக்கும்? நீ தான் ரப்புல் ஆலமீன் ஆச்சே அப்படின்னு அந்த அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்றொரு நாள் ஒரு அடியான் உன்னிடத்தில் உணவு கேட்டான், உன்னிடத்தில் இருந்தது, உன்னால் தர முடிந்திருக்கும், இருப்பினும் நீ தர மறுத்தாய். அவன் அன்று நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் என்னை நீ அங்கே கண்டிருப்பாய், எனக்கு உணவு அளித்ததை போன்று நீ கருதப்பட்டிருப்பாய் என்று அல்லாஹ் அந்த அடியானுக்கு அந்த இடத்துல பதில் சொல்லுவான். அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. பசியும் உணவுன்னு யாராவது கேட்டால் மறுக்கக்கூடாது. உண்மையிலே அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம பிரித்து பார்த்து கூட என்ன செய்யலாம், மறுக்கலாம். சூழல் உண்மையில் அந்த உணவு தேவை அவர்களுக்கு இருந்தும் நாம் அதை நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமா அது என்ன செஞ்சிருது, மறுமையில் வந்துடுது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன, தண்ணிக்கும் அப்படிதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த அடியான்ட்ட கேட்பானா, அடியானே, ஒரு நாள் நான் தாகமாக இருந்து உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. அதே மாதிரி அடியான் சொல்றான், எப்படி உனக்கு தாகம் ஏற்படும்? அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அடியான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டு வந்தான், உன்னிடத்தில் தண்ணீர் இருந்தது, உன்னால் கொடுத்திருக்க முடியும், நீ வேண்டும் என்று என்ன செஞ்சுட்ட, புறக்கணித்து விட்டாய். அவனுக்கு நீ கொடுத்திருந்தா எனக்கே அது கொடுத்தா மாதிரி என்னை நீ அங்கே கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் அந்த இடத்துல அந்த அடியானுக்கு பதில் சொல்வதாக நபி அவர்கள் சொல்றாங்க. அடுத்து 3வது என்னன்னா, அடியானே, நான் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டேன், என்னை நீ நலம் விசாரிக்க வரல. பாருங்க, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணு, அப்படித்தானே? அந்த கடமையை செய்யலனாலே என்ன இருக்கு, கேள்வி இருக்கு. இதுல அல்லாஹ் இதை பத்தி கேள்வி கேட்பான்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டான். அப்ப முஸ்லிம் சகோதரன் நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்யணும், போய் நலம் விசாரிக்கணும். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லையே, அல்லாஹ்வே, நீ நோய்வாய்ப்படுவாயா? நீ தான் ரப்புல் ஆலமீன், எப்படி உனக்கு நோய் வரும்? இல்லை, எனது முஸ்லிமான ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை, உன்னால் செல்ல முடியறதுக்கான எல்லா சூழலும் காரணமும் இருந்தது, இருப்பினும் நீ வேண்டுமென்றே புறக்கணித்தாய்
என்று அல்லாஹ் அந்த அடியானுக்கு பதில் கூறுவான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ இது ஒரு 3 கேள்வி, ஒரே ஹதீஸில் இடம்பெறக்கூடிய 3 கேள்வி. அடுத்து பாருங்க, நம்ம இன்னும் கேள்விகள் நிறைய பார்க்கறது இருக்கிறதுனால நான் விளக்கங்களை குறைச்சிக்கிட்டு கேள்விகளை சொல்கிறேன். அடுத்து புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதில் ஒரு 3 கேள்வி வருது. அதில் என்ன 3 கேள்வினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், ஸலாஸத்துன் அனா ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் 3 பேரிடம் நான் கடுமையாக விசாரணை செய்வேன். 3 பேரை விடவே மாட்டேன், துருவி நான் என்ன செஞ்சிருவேன், கடுமையாக விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நபர் யாருன்னா ரஜுலுன் அஅதா பி சும்ம கதர, என் பேரை சொல்லி ஒப்பந்தம் போட்டுட்டு அதை மீறவன். என் பேரை சொல்லி ஒப்பந்தம் போட்டுட்டு அல்லாஹ்வுடைய பேரை யூஸ் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை முறிக்கிறவன், ஒப்பந்தத்தை மீறவன், இவனோடு நான் கண்டிப்பாக கடுமையாக விசாரணை பண்ணுவேன். என் பேரை சொல்லி ஏன் ஏமாத்தினேன் அப்படி. அடுத்து சுதந்திரமான ஒரு மனிதனை விற்று அதனுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டவன். மனிதனை கடத்தி நெஞ்சிறது, விற்பனை செய்து அதனுடைய காசை சாப்பிட்டு விடுவது. ஆரம்ப காலத்துலலாம் அப்படி நடந்திருக்கு, புரியுங்களா? நபி அவர்களுடைய காலத்தில் மனிதர்கள் விற்கப்பட்டிருக்கிறார்கள். அடிமைகள் விற்கப்படுறது ஒரு பக்கம், அது விற்கப்பட்டு கொண்டு தான் இருந்துச்சு. அதை அல்லாஹ் மரபாவே ஆக்கி வச்சிருந்தான், புரியுதுங்களா? அடிமைகள் என்கிற ஒரு தேவையையும் ஒரு இனத்தையும் எல்லாம் வச்சிருந்தான், மனிதனுடைய பயன்பாட்டுக்கு தான். அது கூட யாருடைய பயன்பாட்டுக்கு? மனிதனுடைய பயன்பாட்டுக்கு தான். அதை நான் சொல்ல வரல, சுதந்திரமானவர்கள் விற்கப்படுவது, புரியுங்களா? அப்படி விற்று அவங்களுக்கே தெரியாம விற்று அதனுடைய கிரியத்தை சாப்பிடுவது. இப்படி செஞ்சா கடுமையாக அவனை நான் விசாரிப்பேன். சஹாபாக்கள் அந்த மாதிரி நிறைய பேர் விற்கப்பட்டிருக்கிறாங்க. ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன். யாரு? சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டவர் தான். அவருக்கே தெரியாமல் கொண்டு வந்து அவன் விற்கப்பட்டவர் தான். அதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாங்குறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பாக யாருக்கு கொடுக்குறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டவர் தான். அவருக்கே தெரியல. வா, உன்னை கூட்டிட்டு போறேன் இந்த ஊருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு சந்தையில் வித்துக்கிட்டு காசு எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய சகாபாக்கள் அந்த மாதிரி விற்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி மனித கடத்தல் இன்னைக்கு மனித கடத்தலாம் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்லாம் ஆக்சிடெண்ட் ஆன மக்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுறது, கடத்திட்டு போயிடுறது, அவங்கள எடுத்துட்டு போய் வித்துடுறது. இந்த மாதிரியான ஒரு பெரிய அசம்பாவிதங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி செஞ்சால் அவன்கிட்ட கடுமையாக நான் கேட்பேன். அடுத்து 3வது கேள்வி என்னன்னா, ஒரஜுல் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுத்தி அஜ்ரஹு, ஒரு ஆளை கூலிக்கு அமர்த்திட்டு அவர்கிட்ட முழுமையாக வேலையை வாங்கிட்டு அவருக்குரிய கூலியை தர மறுப்பது. அவருக்கான கூலியை தர மறுத்த மனிதர், இவர்கிட்டையும் நான் கடுமையாக விசாரணை பண்ணுவேன், ஏன் இந்த மாதிரி செஞ்சது. அன்பிற்குரியவர்களே, அப்போ வேலை செய்தவர்களுக்குரிய கூலியை கண்டிப்பாக என்ன செய்யணும்? உரிய முறையில் கொடுக்கணும். அதில் நம்ம பேரம் பேசும்போது அதை அவர்கள் ஒற்றுக்கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டாதான் அந்த வேலையை செய்ய சொல்லணும். ஒழிய வேலையெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு அதெல்லாம் பார்த்துக்கலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வாங்கினதுக்கு பிறகு ரொம்ப குறைச்சி காசு கொடுத்தா அது முறையல்ல. அவங்களுக்குரிய ஹக்கு அது. அதில் நம்ம கை வச்சோம்னா அல்லாஹ் என்ன செஞ்சுருவான்? கண்டிப்பாக விசாரணை கொடுப்பான். நம்ம நினச்சிக்க கூடாது நாம் திறமையாக இருக்கோம், நம்ம குறைச்ச காசில் பெரிய வேலையை வாங்கிட்டோம் அப்படின்னு நாம் திறமைன்னு அதை பெருமிதப்பட்டுக் கொள்கிற விஷயம் இல்லை. விசாரணைக்கு கேள்விக்கு அங்கே வரும், புரியுதா? அதனால தான் நபி அவர்கள் சொன்னாங்க, இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வேலை செய்தவரின் அந்த வியர்வை அடங்குவதற்கு முன்னால் அவருடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள்.